ஹலோ யூடியூப் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்லேயே சுத்தமான நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நெய் வாங்குறதையே நிறுத்திடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாலை நல்லா காய்ச்சினதும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். இதை பாலாடைன்னு சொல்லுவாங்க, பால் தோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் அதை டெய்லி ஒரு டைட்டான கண்டெய்னரில் சேர்த்து வைப்பேன். பாருங்கள், 15 டேஸ்க்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அண்ட் இதை ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லா இருக்கும். என்றைக்கு நீங்கள் நெய் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுடுங்க. அப்போது நீங்கள் மிக்சியில் போடும்போது கரெக்டாக இருக்கும். மிக்சியில் போடும்போது ஃபோர்ஸாக போடாமல் ரிவர்ஸ்லேயே ஒரு 2 செகண்ட் அடிச்சிங்கனாலே க்ளீனாக நமக்கு வெண்ணெய் கிடச்சிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வேணும்னா இந்த வெண்ணெயை கூட ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற போது நெய் காய்ச்சிக்கலாம். மசால் தோசை செய்யும்போது இந்த வெண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற நெய்யில் கலரே ஆகட்டும், ஸ்மெல்லே ஆகட்டும், டேஸ்ட்டே ஆகட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நெய்யை செஞ்சு கொடுங்க. அண்ட் நெய்யில் குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. 6 மாதம் குழந்தையிலேருந்து நெய்யே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெய் சாப்பிட்றனால நம்ம போன்ஸுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் ஆச்சு நெய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி இவ்வளோ வெண்ணெயை எடுத்திருக்கேன். இப்போது நெய் எப்படி காய்ச்சிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெயை வச்சிடலாம். சிம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை அடிக்கடி கிளறி விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. பால் எப்படி பொங்குமோ அதே மாதிரி இதுவும் பொங்கிடும். ஸோ கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாகவே செய்யுங்க. நெய்யில் விட்டமின் ஏ, டி, கே, இ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஐ ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நாம் இப்போ ரெடி பண்ணோம் இல்லைங்களா வெண்ணெய், அதை கூட நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. ஸ்கின் ட்ரைனஸ் கம்மியாயிடும். நெய் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கறிவேப்பிலையை சேர்த்துனீங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பியோர் கீ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டெய்லி ஒரு ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சுட சுட சாதத்துக்கு போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன்.